அனைவருக்கும் வணக்கம். கும்பம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2024 வருடம் முழுவதுமே ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால முடியும் அப்படின்னா இந்த பதிவு முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டுமல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம கும்பம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. இப்போ பொதுவாகவே கும்பம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நீங்க 11வது ராசியா வருவீங்க. மேலும் ஸ்திர ராசிகள்ல ஒரு ராசி இறுதி ராசி கும்பம் ராசிங்க. அது மட்டும் அல்லாது காற்று தத்துவ ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க. இப்போ கும்பம் ராசி நண்பர்கள் கூட எப்பவுமே நிரந்தரமா 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. இதுல உங்களுடைய ராசிநாதன் சனீஸ்வரர் பகவான். மேலும் இப்போ நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் 7 சனியுடைய 2வது சுற்றும் சொல்லக்கூடிய ஜென்ம சனி காலத்துல இருக்கீங்க. இதனை கண்டு நிறைய பேர் பயந்துருக்கீங்க. எந்த காரணத்தை கொண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாவே கிடையாதுங்க. இந்த 2024 வருடம் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல வளன்களும் கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் 100% அதிகரிக்கும் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. ஆனாலும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு இருக்குங்க. என்ன விஷயம் அப்படின்னா, உங்களால முடியும் அப்படின்னா சனீஸ்வரர் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு கூடிய காரணத்தினால உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ போயிட்டு ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இனி இந்த 2024 வருடம் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய தடை வந்தது அப்படின்னாலும் அந்த தடைகள் அனைத்துமே விலகிட்டு இனிமே உங்களுடைய ஃபேமிலி லைஃப் பிளஸ் அபிஷியல் லைஃப் பிளஸ் பிசினஸ் லைஃப் எல்லாமே ரொம்பவே சிறப்பாக இருப்பதற்கும் இது ஒரு நல்ல உகந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் இந்த வருடத்துல 2 சர்ப்ப கிரகங்கள் ஒரே இடத்துல தான் அமர்வாங்க. மேலும் உங்களுடைய ராசிநாதன் ஒரே இடத்துல தான் இருக்க போறாரு. இதுல ராகு உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருப்பாரு. மேலும் கேத்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்துல அமர்ந்திருப்பாரு. உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனீஸ்வரர் பகவான் உங்களுடைய ராசியில அமர்ந்துகிட்டு இருப்பாரு. அதாவது உங்களுடைய தலையில அமர்ந்துகிட்டு இருப்பாரு. மேலும் குரு பகவான் தற்சமயம் உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானமான உபஜய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு. இவர் ஏப்ரல் மாதம் 2024க்கு அப்புறமா உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைவாருங்க. சோ மொத்த கிரகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 நாள்ல இருந்து 45 நாட்களுக்குள்ள பயிற்சி அடைஞ்சிட்டே இருப்பாங்க. சோ அதிகப்படியா அவங்களாம் மேக்சிமம் 1 மாசத்துல இருந்து 1.5 மாசத்துக்கு நகர்ந்துகிட்டே இருப்பாங்க. இந்த 4 கிரகங்கள் தான் ரொம்பவே முக்கியம் ஒருத்தவங்களுடைய லைஃப்லங்க. இந்த 4 கிரகங்களுமே உங்களுக்கு ஃபேவரபிளான பொசிஷன்ல இருந்து மற்ற கிரகங்கள்லாம் ஃபேவரபிளான பொசிஷன் இல்லை அப்படின்னாலும் நீங்க எந்த காரணத்தை கொண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இவங்க 4 பேர் மட்டும்தான் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். ஏன்னா மினிமம் 1 வருட காலம், 1.5 ஆண்டு காலம், 2.5 ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்கள் இந்த 4 பேர் மட்டும்தாங்க. இப்போ நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2024 வருடம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராகு உங்களுடைய 2வது வீடும் சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு. சரிங்களா? இப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வப்போது உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எதனா ஒரு சில விஷயங்கள் தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாங்க. இப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்வீங்க, அது உங்க வீட்டுல இருக்கவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உங்களால அது ஏத்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில கருத்து மோதல்கள் மட்டும் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு ஓகே இந்த வருஷம் நமக்கு தேவையில்லாம கொஞ்சம் மனசங்கடங்கள் ஏற்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் இந்த 2024 வருடம் முழுவதுமே நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா சிறந்த வருடமா உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் எதனா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளோ அல்லது வேற எதனா கருத்து முதல்கள் இருந்தது அப்படின்னாலும் நீங்க அவங்க கிட்ட எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா பேசி பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற மனசங்கடங்கள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் இந்த 2024 வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே.
இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய வீட்ல வந்து உங்களுடைய தாயோ மற்றும் தந்தையோ வந்து எதனா ஒரு சில விஷயங்கள்ல அறிவுரை சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து பிடிக்கல அப்படின்னாலும், நீங்க வந்து அமைதியா இருந்துட்டு, உங்களுக்கு வந்து அவங்க வந்து எந்த சமயத்துல நல்ல மூட்ல இருக்காங்களோ, அந்த சமயத்துல போயிட்டு உங்களுடைய கருத்துக்கள தெரிவிச்சீங்க அப்படின்னாலே 100% வந்து எந்த ஒரு பாதகமான செயல்களும் ஏற்படாம இருப்பதற்கும், இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து அற்புதமான வருடமாக மிக சாத்தியமாக திகழும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மனமாற்றமும் கிடையாதுங்க. மேலும் கேத்து வந்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடம் வந்து எப்பவுமே வந்து ஒரு புண்ணிய கிரகம் அமர்ந்தாங்க, நல்ல கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னா பாதகம் கிடையாதுங்க. ஆனா ஒரு பாவ கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னா நமக்கு தேவையற்ற இன்னல்கள் கொஞ்சம் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து அக்கம் பக்கத்து நண்பர்களுடைய விஷயங்கள்ல தலையிடாதீங்க. அதே மாதிரி வந்து உங்களால முடியும் அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய பர்சனல் விஷயங்களை யாருக்குமே ஷேர் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? அவங்க என்னதான் க்ளோஸான ஃப்ரெண்டா இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல பிரச்சனைகள் விளைவிக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய பர்சனல் விஷயங்களை மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்காம இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பாதகமான செயல்கள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் இந்த 2024ஆம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. தற்சமயம் வந்து குரு பகவான் உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல இருந்தாலும் கூட அது அவருக்கு மறைவு ஸ்தானம் தாங்க. ஸோ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு பிரச்சனையினால உங்களுக்கு வந்து அந்த ஜாப் கிடைக்காத சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருந்திருக்கலாம். அல்லது வந்து நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண இடத்துல வந்து சார் அந்த பொசிஷன் ஹோல்ட்ல இருக்குங்க, நாங்க ஃபியூச்சர்ல கால் பண்றோம் அப்படின்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கின்ற மனசங்கடங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க இல்லைங்களா? அந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு வந்து திருப்பியும் கால் வந்துட்டு உங்களை வந்து அந்த ஆபீஸ்ல வந்து ஜாயின் பண்ண சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த ஏப்ரல் 2024க்கு பிறகு உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சுய தொழில் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் லாபகரமா இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துட்டு இருந்திருக்கலாங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து கொடுக்கல் வாங்கல் தொழில இருந்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் தொழிலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பிசினஸ் ஒரு சாத்தியமா போகாத ஒரு சூழல் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாம் நண்பர்களே. இப்போ இந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே விலகுங்க. நீங்க எதிர்பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுடைய பிசினஸ் வந்து ஏப்ரல் மாதம் 2024க்கு பிறகு நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு ஆபீஸ் விஷயமாவோ அல்லது ஃபேமிலி விஷயமாவோ வந்து கொஞ்சம் டிராவல், அதாவது அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் வந்து இப்போ முடிஞ்ச வரைக்கும் நீங்க உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்திலே இருக்கீங்க. நீங்க கும்பம் ராசி எந்த வயதினரா இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பா நீங்க உங்களுடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். எந்த காரணத்தை கொண்டு கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க. இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் அதற்கு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் தெரியும் அப்படின்னாலும் நீங்க அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா ஒரு டாக்டரை ரீச் பண்றது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா இப்போ நீங்க 7 சனியுடைய ரொம்பவே முக்கியமான சுற்றுன்னு சொல்லக்கூடிய ஜென்ம சனி காலத்துல இருக்கீங்க. அதன் காரணமா தான் சொல்றோம். நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் இந்த வருடம் ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய வருடமா உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து இப்போ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட போயிட்டு ஒரு தடவை வந்து மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியா வந்து நீங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து நீங்க கோர்ட் கேஸ்னு கூட டிவோர்ஸ் கேஸ்க்காக கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அதிகப்படியா நீங்க எதிர்பார்த்தோம்னா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கோ அல்லது வந்து நீங்க விருப்பப்பட்ட மாதிரி உங்களுக்கு வந்து விவாகரத்து கிடைப்பதற்கும் இந்த 2024ஆம் வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. ஆனா உங்களுக்கு சாத்தியமான ரிசல்ட் வந்து எப்போ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் 2024க்கு பிறகுங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து அவர் வந்து உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானத்துக்கு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பயிற்சி அடைஞ்சிட்டு அங்கிருந்து வந்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தை பார்க்கிறாரு. இதன் காரணமா வந்து உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த வருடம் வந்து ஒரு நல்ல உகந்த வருடமாக மிக சாதியமாக பொருந்துவதற்கும்
ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனை விஷயமா நீங்க வந்து அவ்வப்போது வந்து கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை கிடைப்பதற்கும் இந்த 2024 வருடம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ நீங்க சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு கொடுக்கல் வாங்கல் தொழில இருக்கீங்க அல்லது வேற எதுனா செக்டார்ல இருக்கீங்க அப்படின்னாலும் இதனால் வரைக்கும் உங்களுடைய தொழில் வந்து நீங்க எதிர்பார்த்தோமா லாபகரமா இல்லாத சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னாலும் ஏப்ரல் 2024 வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறமா உங்களுடைய தொழில் வந்து நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாக நடைபெறும். ஏன்னா குரு பகவான் வந்து இடமாற்றம் அடைகிறாரு. சோ இப்போ உங்களுக்கு வந்து ராகு வந்து கொஞ்சம் வந்து நல்லா இல்லாத பொசிஷன்ல இருக்காருங்க. அதே சமயம் வந்து சனீஸ்வரரும் உங்களுடைய ராசிநாதனும் நல்லா இல்லாத பொசிஷன்ல இருக்காரு. ஆனா குரு பகவான் வந்து இடம் மாற்றம் அடைய போற ஒரு அற்புதமான காரணத்தினால ஏப்ரல் 2024 இருந்து இந்த வருடம் முழுவதுமே வந்து உங்களுடைய சுய தொழில் நல்ல தொழில் நீங்க எது பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதுல லாபம் கண்டிப்பாக ஏற்படும். எந்த பணத்தை வச்சுக்கிட்டு இப்போ ஒரு சில நண்பர்கள் கடன் பிரச்சனையால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுடைய கடன் பிரச்சனை வந்து விடுதலை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க உங்களுடைய குடும்பத்தார் வந்து கேட்ட விஷயங்கள் வந்து செய்ய முடியல அப்படின்னு மன வருத்தத்தோட இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுடைய குடும்பத்தார் கேட்கின்ற விஷயங்கள் அனைத்துமே வந்து செய்து தருவதற்கும் இந்த 2024 வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. தற்சமயம் வந்து உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனீஸ்வரர் வந்து உங்களுடைய தலையில அமர்ந்திருக்காரு, அதாவது உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்காரு. ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க இப்போ ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்க வந்து கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமா இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு கொஞ்சம் அமைதியா ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அபிஷியல்ஸ்க்கும் எந்த ஒரு தேவையற்ற கருத்து மோதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து நீங்க ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அதே மாதிரி டெசிக்னேஷன் சேஞ்சுக்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைப்பதோ பிளஸ் அது கூடிய வந்து டெசிக்னேஷன் சேஞ்ச் ஆவதற்கும் இந்த 2024 வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே சொல்லாங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் இப்போ நீண்ட காலமா வந்து புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு நீங்க எந்த ஒரு நல்ல சுய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் அந்த தொழில் பத்தி உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னா அந்த தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா என்னுடைய விண்ணப்பம் வந்து இந்த 2024 வருடம் முழுவதுமே வந்து எந்த ஒரு புதிய தொழில் தொடங்காம இருப்பதே உங்களுக்கு வந்து நிதியிலிருந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாம இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இல்ல அப்படின்னா தேவையற்ற பினான்சியல் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா கேர்ஃபுல்லா இருந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் கண்டிப்பாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 2024 வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணித வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க எந்த காரணத்தை கொண்டும் மற்றவங்களுக்கு எந்த ஒரு கெடுப்பலங்களும் செய்யணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஜென்ம சனி காலத்துல இருக்கீங்க. சனீஸ்வரர் அப்படின்றவர் வந்து நீதிமான், தர்மத்தின் காரகன், நியாயத்தின் காரகன் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்ம மற்றவங்களுக்கு எதனா தீமை விளைவிச்சோம் அப்படின்னா அதோடைய பலன் நமக்கு இமீடியட்டா கொடுத்துருவாரு. ஸோ அதனால நீங்க எந்த அளவுக்கு வந்து மற்றவங்க உங்களுக்கு என்னதான் கெடுதல் பண்ணாங்க அப்படின்னாலும் நீங்க அமைதியா விட்டு கொடுத்து போங்க. கண்டிப்பா சனீஸ்வரர் உங்களை காப்பாற்றுவாரு. மேலும் உங்களுக்கு கெடுதல் செய்யறவங்களுக்கு அவங்க செய்கின்ற கெடுதலுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஓகேங்களா? அதனால வந்து இந்த ஜென்ம சனி காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களால முடியுமோ மனதை கட்டுப்படுத்திக்கோங்க. இதுல ஒரு சில நண்பர்களுக்கு அனைத்து விஷயத்திலுமே கோபம் சற்று அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க மனதை வந்து கண்ட்ரோலா வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு வந்து எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற மன சங்கடங்கள் உங்களுக்கு எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 2024 வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான கழிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குருவுடைய பயிற்சி இருக்கின்ற ஒரு காரணத்தினால உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான பலன்களும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் நண்பர்களே. படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வப்போது சிறிதளவுல படிப்புல கொஞ்சம் மந்தத்தன்மை காணப்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா டெய்லி காலையில தூங்கி எழுந்தோடனே ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை உங்களுடைய மனசுக்குள்ள எவ்வளவு வாட்டி சொல்றீங்களோ அவ்வளவு வாட்டி சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனத்துல நின்றுட்டு
பண்ணிட்டு நீங்க ஃபியூச்சர்ல எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே சாத்தியப்படக்கூடிய நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஃபேவரபிளா இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்க விரும்பிய வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த 2024ஆம் வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு வருடமாக திகழும். அது மட்டுமல்லாது உங்களுக்கு ஏப்ரல் 2024 வரைக்கும் பீரியட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தை நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஏப்ரல் மாதம் 2024 வரைக்கும் குருபலம் அற்புதமா இருக்கின்ற ஒரு காரணத்தினால இப்ப நீங்க எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் நிச்சயமாக அமைவதற்கும் இது ஒரு அற்புதமான வருடமா உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் தற்சமயம் குரு பகவான் உங்களுடைய 3வது வீட்டுல அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில தாய்மார்கள் வந்து பிள்ளைகள் வரம் இல்லாம அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்களுக்கு கவலைப்படாதீங்க தாய்மார்களே. இந்த 2024ஆம் வருடம் முடிவதற்குள்ள நீங்க எதிர்பார்த்த நம்ம வந்து ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாவோ நீங்க ஈன்றெடுப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இந்த பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் கும்பம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.